பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி முக்கியமான 2 திட்டங்கள் பார்க்க போகிறோம்ப்பா. என்னென்னா மாநில அரசு திட்டம் ஒன்று, ஒன்றிய அரசு திட்டம் ஒன்று. சரியா? ஃபஸ்ட்டு மாநில அரசு திட்டம் பாருங்கள், அன்பு கரங்கள் திட்டம். இந்த அன்பு கரங்கள் திட்டத்தோட நோக்கம், பெற்றோரை இழந்த குழந்தைகள் இருக்காங்கள்ல, அவங்க வந்து தடையின்றி கல்வியை தொடர்வதற்காக மாதம் 2000 ரூபாய் கொடுக்கறது தான் இந்த அன்பு கரங்கள் திட்டத்தோட முக்கிய நோக்கம். இது எந்த திட்டத்தின் கீழே வரும் அப்படின்னா, தாய்மானவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக இது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது தாய்மானவர் திட்டம் அப்படின்னாவே நீங்கள் வந்து அந்த ரேஷன் பொருட்களை வீட்டுக்கு சென்று கொடுக்கறது அப்படின்னு எடுத்துக்கிற கூடாது. தாய்மானவர் திட்டம் அப்படின்றது மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். அதுக்கு கீழே நிறைய உபத்திட்டங்கள் கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கு கீழே ஒன்று தான் என்ன அப்படின்னா அன்பு கரங்கள் திட்டம். இதில் என்ன அதுக்கான இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகள், இல்லாட்டி பெற்றோரில் ஒருத்தரை இழந்து மற்றொருவரால் பராமரிக்க முடியாத குழந்தைகள். சரியா? 2 பெற்றோரும் இல்லாத குழந்தைகள், இல்லை ஒரு பெற்றோரை இழந்து இன்னொருத்தருங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பராமரிக்க முடியாத சூழ்நிலை உள்ள குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய் எந்த வயசு வரையும் கொடுப்பாங்கன்னா 18 வயசு வரையும், அவங்க ஸ்கூல் படிப்பை வந்து முடிக்கிற வரையும் இந்த 2000 ரூபாய் வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு கரங்கள் திட்டம். இன்னொன்று பாருங்க, இந்த ரொம்ப முக்கியமானது, ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பங்கள் திட்டம். இது வந்து செப்டம்பர் 17 துவக்க இருக்காங்க ஒன்றிய அரசு சார்பாக. சரியா? ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பங்கள் திட்டம். இதோட நோக்கம் என்னன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளோட சுகாதார சேவைகளை மேம்படுத்துறது. ஸோ இந்த திட்டத்தோட ஒரு பகுதியாக செப்டம்பர் 17 அன்னைக்கு 75000 மருத்துவ முகாம்கள் வந்து நடத்தப்பட இருக்கு. சரியா? நாடு ஃபுல்லாகவே 75000 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட இருக்கு. மெயினாக என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் மாதத்தை வந்து எல்லா அங்கன்வாடிகள், நாட்டில் எங்கெங்கெல்லாம் அங்கன்வாடிகள் இருக்கோ அது எல்லாத்தையும் ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கிறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. சரியாப்பா? அப்போது 2025 செப்டம்பர் மாதம் அப்படின்றது ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 திட்டமும் ரொம்ப முக்கியமானது. தினமணி நியூஸ் பேப்பரில் வந்திருக்குப்பா. நன்றி.